கலாநிதி பட்டம் பெற்றுள்ள ஹர்ஷடி சில்வா அண்மையில் கல்வி மறுசீரமைப்பு குறித்து பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். இந்த இணையதள விவகாரம் எமக்கு முக்கியமில்லை. யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களை விரட்டி விடுங்கள். அதையும் தாண்டி செல்ல வேண்டும். இவற்றை முன்னெடுக்க வேண்டும். இதனை தள்ளி போடாமல் தவறு இடம்பெற்றுள்ளது, அதனை திருத்தி தொடர்ந்து முன்னெடுப்போம் என தைரியமாக மொடியூலை மாத்திரம் மாற்றினால் போதாது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும். தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும். தவணை முறையில் எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. அவ்வாறே நடைபெற வேண்டும். அதனை விமர்சிக்கவில்லை. ஒரு மாணவன் அந்த தகவல்களை எவ்வாறு பெற்று தனது வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்த என்பது தொடர்பிலேயே அறிய வேண்டும். அதுவே அவசியமாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் மற்றும் அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். தரம் 6 மொடியூலில் ஆபாசம் இருக்கிறது என்பதனை மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான அரசாங்கத்துக்கு கூறுகின்றேன். 51 மற்றும் 52வது பக்கங்களை பாருங்கள். கல்வி மறுசீரமைப்புக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. போலியான முறையில் நீங்கள் முன்னெடுத்த ஆபாச இணையதளம் உள்ளிட்டவற்றுக்கே நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். பிரதமரை ஆபாசமாக தூற்றுவதோ அல்லது நட்பேருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை. அல்லது அவருக்கு எதிராக சேறு பூசுவதற்கோ அவரது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பில் பேசுவதற்கோ எமக்கு தேவையில்லை. அவ்வாறான சிலரும் இருக்கலாம். எனினும் நாம் அவ்வாறில்லை. கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் கல்வி ஆபாசமயப்படுத்தும் உங்கள் முயற்சிகளுக்கே நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். අපි කතා කරේ ප්‍රතිසංස්කරණයේ නාමෙන් මේ අධ්‍යාපනය අසභ්‍යකරණය කරන්නට ඔබ කටයුතු කිරීම පිළිබඳව தற்போது பிரதமர் தனது நண்பியான பேராசிரியர் மஞ்சுளாவை ராஜினாமா செய்யுமாறு கூறியுள்ளார். அவர் தேசிய கல்வி நிறுவனத்திலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். கல்வி அமைச்சர் கட்டாயமாக ராஜினாமா செய்ய வேண்டும். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் விவாதம் நடத்துவோம் என கடந்த செவ்வாய்க்கிழமை அமைச்சர் நலிந்த ஜாதிச பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். விவாதத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம். எனினும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் இங்கு இல்லை. மணமகளை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு திருமணம் செய்து கொள்வோம் என கூறுகின்றீர்கள். திருமணம் செய்ய முடியாது அல்லவா? பிரதி சபாநாயகர் அவர்களே, இறுதியில் நானும் நலிந்தவுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைக்கின்றேன். அவ்வாறு செய்ய முடியாது அல்லவா? அந்த விடயத்தில் நாம் இல்லை. பிரதமர் பதவி வாய்ப்பவர் தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. உண்மையில் கௌரவம் அளிக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் வேறு நாட்டுக்கு சென்று ராஜதந்திர ரீதியிலான செயற்பாடு ஈடுபடுகின்றார். இது பிரதமர் பதவியில் இருப்பவர் தொடர்பிலான சரியான புரிதலை காண்பிக்கின்றது. இங்கு கல்வி அமைச்சர் தொடர்பிலேயே பிரச்சனை இருக்கின்றது. இங்கு ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை. பிரதமர் வேறு நாடுகளில் நடைபெறும் மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். அதற்கு எமது கௌரவம் உறுத்தாக வேண்டும். எனினும் கல்வி மறுசீரமைப்பு என்பது பாரியதொரு வேலை திட்டம். எமது நாட்டில் முன்னெடுக்கப்படும் இலவச கல்வியில் இயற்கைக்கு மாறான காமத்தை கலக்கும் இலக்கு அடைய முயற்சிக்கின்றமை தொடர்பில் உங்களை நீங்களே பெருமையாக கருதி கொள்ள முடியும். தரம் 6 புத்தகத்தில் ஒரு சிறிய பகுதி உங்களுக்கு சிறிதாக தோன்றலாம். எனினும் பாடசாலை மாணவர்களிடையே முழு கல்வி முறையிலும் ஓரின சேர்க்கை தொடர்பான கருத்தை புகுத்துவது சிறிய விடயம் இல்லை என்பதனை விளங்கிக் கொள்ளுங்கள். සමලිංගිකත්වය පිළිබඳ අදහස ඇතුල් කිරීම සුළුපටු නෑ. இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கும் பிரதான எதிர்க்கட்சி உள்ளூராட்சி மன்றங்களிலும் கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்து வருகின்றது. நேற்று நடைபெற்ற ஹோமாகம பிரதேச சபை அமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரதமரை கடுமையாக விமர்சித்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர். கல்வி மறுசீரமைப்பு யோசனை உடனடியாக மீளப்பெற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் தரப்பும் ஹர்ஷடி சில்வாவின் தரப்பும் இருவேறு நிலைப்பாடுகளிலா இருக்கின்றனர். கட்சியின் பிரதான நிறைவேற்று அதிகாரி அஜித் பெரேரா அதற்கு இவ்வாறு பதிலளித்தார். කිසිම පරස්පරයක් නැහැ. அத்தியாபன பிரதிசංஸ்கரண அவசியம் எவ்வித முரண்களும் இல்லை. கல்வி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்றே சஜித் பிரேமதாச கூறுகின்றார். கல்வி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்றே அஜித் பெரேராவும் கூறுகின்றார். கல்வி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்றே ஹர்ஷடி சில்வாவும் கூறுகின்றார். நேற்று இன்று இல்லை. இது புதிய வேலை இல்லை அல்லவா? பழைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முன்னோக்கி நகர்த்தும் செயற்பாடுகள் அல்லவா? கல்வி மறுசீரமைப்பை முன்னெடுக்க உள்ளதாக கூறிய முதல் நாளே சஜித், ஹர்ஷ, அஜித் ஆகிய அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவித்தனர். எவ்வித முரண்பாடும் இல்லை. இதில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து முன்னோக்கி நகர வேண்டும். ஹரிணியால் கல்வி அமைச்சராக தொடர்ந்தும் செயற்பட முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கலாநிதி ஹர்ஷடி சில்வாவும் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திட்டுள்ளார். சஜித் பிரேமதாசவும் கையெழுத்திட்டுள்ளார்.
அஜித் பி பெரேராவும் கையெழுத்திட்டுள்ளார். நம்பிக்கையில்லா பிரேரணையை நாம் விரும்பிய சந்தர்ப்பத்தில் முன்வைப்போம். எந்த காலப்பகுதியில் முன்வைக்க வேண்டும் என்பதை நாமே தீர்மானிப்போம். ஹரிணியை வைத்துக் கொள்ளுமாறு ஹர்ஷவும் ஹரிணி வேண்டாம் என சஜித்தும் கூறுகிறார்கள். எனவே அஜித் என்ன கூறுவார் என தெரியவில்லை என்றவாறான வேறுபாட்டை ஏற்படுத்த வேண்டாம். கல்வி மறுசீரமைப்பை நாசப்படுத்த முயற்சிக்கப்படுவது தொடர்பில் அரசாங்கம் இன்று பாராளுமன்றத்தில் பதிலளித்தது. சஜித் பிரேமதாச விபக்ஷ நாயகத்துமாட்ட அனுவனங் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கருத்துக்கு அமைய கல்வித்துறை ஆபாசமயமாக்கப்படுவதாக அவர் கருதுகின்றார். இந்த கல்வி பாடப்புத்தகத்தின் அட்டையை பார்த்த பிறகு சஜித் பிரேமதாசவுக்கு வருகின்ற ஆபாச சிந்தனை என்ன? இந்த படத்தின் அட்டையை பார்த்தவுடன் அவருக்கு ஓரின சேர்க்கை நாட்டம் ஏற்படுகின்றதா? இதில் 2 சிறுவர்கள் நண்பர்கள் குழு செயற்பாடுகளில் ஈடுபடுவது போன்ற ஒரு படம் உள்ளது. இதை பார்த்தவுடன் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இது ஒரு பிரச்சனையாக அமையுமா என்று தெரியவில்லை. இது ஒரு சாதாரண படம். இதை பார்த்ததும் அவருக்கு ஆபாசமான அல்லது பாலியல் நாட்டம் குறித்த எண்ணம் வரக்கூடும் என்று நினைக்க தோன்றுகின்றது. ஆனால் இதில் இருப்பது பாடசாலை செல்லும் 2 நண்பர்களின் சாதாரண படம் மட்டுமே. இவ்வாறான படங்கள் எங்கும் உள்ளன. பிரச்சனை தரம் 6 பிள்ளைகளிடமோ அல்லது அவர்களது பெற்றோரிடமோ இல்லை. இவ்வாறான பாலியல் நாட்டம் கொண்ட எண்ணங்கள் எழும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட குழுவிடமே பிரச்சனை உள்ளது. பிள்ளைகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட இந்த சிறந்த கல்வி மறுசீரமைப்பை தடுப்பதற்காக அவர்கள் கையாண்ட கீழ்த்தரமான விடயங்களே இவை. இதில் விமல் வீரவங்சவும் இணைந்துள்ளார். ஒரு தொழிற்சங்க தலைவரும் கைகோர்த்துள்ளார். இந்த 4 அல்லது 5 பேர் கொண்ட கும்பல் தரம் 6 பிள்ளைகளுக்கு திறக்கப்படவிருந்த ஒரு பரந்த உலகத்தை முடக்க இடையூறு செய்தது. அதிகாரத்தை பெறுவதற்காக தரம் 6 பிள்ளைகளை பயன்படுத்தவும் அவர்கள் தயங்கவில்லை. மக்களை தூண்டிவிடுவதற்காக சஜித் பிரேமதாச, திலீப் ஜெயவீர, விமல் வீரவங்ச, நாமல் ராஜபக்ச மற்றும் அந்த தொழிற்சங்க தலைவர் ஆகியோர் இணைந்து செயற்பட்டனர். இவர்களை இந்த பிள்ளைகளுக்கான கதவுகளை மூடியவர்கள். கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக இவர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் கையெழுத்திடவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கையெழுத்திடவில்லை. பொதுவாக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு 20 உறுப்பினர்களின் கையொப்பம் போதுமானது. நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைப்பதற்காக கலந்துரையாடிய சந்தர்ப்பம் என கூறப்பட்ட புகைப்படம் ஒன்றில் சுமார் 20 பேர் இருந்தனர். ஆனால் அங்கேயும் 3 கையெழுத்திடவில்லை என்று நினைக்கின்றேன். நாம் கூறுவது என்னவென்றால், முடிந்தால் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வாருங்கள். அதில் கையெழுத்திடாத உறுப்பினர்களை எதிர்க்கட்சியினர் தாங்குகின்றார்கள். அரசியலமைப்பு பேரவை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை தயசிறி ஜெயசேகர தாக்குவதை கண்டோம். இது அந்த பிரேரணையில் கையெழுத்திடாமையின் விளைவாக இருக்கலாம். இந்த நாட்டில் கல்வி மறுசீரமைப்பை எதிர்பார்க்கும் பெற்றோர்களுக்கு நான் கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இதிலிருந்த தவறுகளை திருத்திக் கொண்டு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கி நாம் முன்னோக்கி செல்வோம். தரம் 6க்கான மொடியுலில் குறைபாடு ஏற்பட்டது. இதற்காக நாம் நேர்மையாக வருந்துகிறோம். இவ்வளவு சிறப்பாக செய்து வந்த விடயம் இவ்வாறான ஒரு காரணத்தால் தடைப்படுகின்றவை வருத்தமளிக்கின்றது. உண்மையாகவே இங்கு ஒரு குறைபாடு இருந்தது. எனவே அது விமர்சனத்துக்குள்ளாவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த விமர்சனத்தின் நோக்கம் என்னவென்பதே கேள்வி. எமது பிரதமரை துண்டு துண்டாக கிழிப்பதா இந்த விமர்சனத்தின் நோக்கம்? ஒரு மனிதரை மிக கேவலமான முறையில் விமர்சிப்பதா இதன் நோக்கம்? அல்லது தரம் 6 பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அரசாங்கத்திற்கு ஒரு ஷாட் கொடுத்தால் போதும் என்ற நோக்கமா? இதுவே நோக்கம். எமக்கு தெரிகிறது, எதிர்க்கட்சி குழுவினர் எவ்வளவு கொடூரமான வெறுப்புணர்வை கிளப்பும் ஒரு சூழலை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஊடகங்கள் நாம் இந்த கல்வி மறுசீரமைப்பை நிறுத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானம் எடுத்த நாளிலிருந்து அதற்கு முந்தைய 3 நாட்களில் எவ்வாறான செய்திகளை வெளியிட்டன. ஒரு அலைவரிசை கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக 80% நேரத்தை ஒதுக்கியது. மற்றும் ஒன்று 77%. அவர்கள் அரசாங்கத்தின் ஏதோ ஒரு குறையை தேடிப்பிடித்து அதன் மூலம் அரசாங்கத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தவே முயன்றார்கள். அரசாங்கத்திற்கு அடிக்கும் அடி நாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றதா இல்லையா என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டும். ஆனால் அவர்களது விமர்சனம் நாட்டை பாதித்தது. எனவே தரம் 6 பிள்ளைகளின் கல்வி மறுசீரமைப்பை இந்த எதிர்க்கட்சியினரும் அவர்களுக்கு சோரம் போன ஊடகங்களுமே தடுத்தன. இதுவே உண்மை. இது உலக வங்கி கடன் என்று கூறுகின்றார்கள். அது பொய். இப்போது நாம் செய்யும் கல்வி மறுசீரமைப்புக்கு உலக வங்கி கடன் எதனையும் பெறவில்லை. அது பொய். பாட புத்தகங்களை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்று ஒரு வதந்தியை பரப்புகின்றார்கள். அதுவும் பொய். பாட புத்தகங்கள் புதிதாக அச்சிடப்பட்டு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. தமது பிள்ளை புத்தகம் அழகாக இல்லை என கூறுவதாக தெரிவித்தனர். அதுவும் பொய். QR குறியீடுகளை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என பொய் கூறினார்கள். சில பாடங்களை கட்டாயமாக்காமை தேச துரோக எண்ணத்தால் அல்ல. இந்த அனைத்தையும் 10, 12, 13, 14 வயது சிறார்களுக்கே வழங்குகின்றோம்.